நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுக்கு நல்லபடியா வந்துடுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ரவுடிங்க எப்படியாவது ஒன்று நம்ம மல்லியை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ராஜேஸ்வரி பின்னாடி நின்று இருக்காரு. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம். கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி, அவ கதை முடிஞ்சா இல்லையா, ஆசிரியர் எடுத்து அவன் மூஞ்ச போட்டு அப்படியே அவன் சொல்லி முடிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினுக்கிறாங்க. என்னக்கா என்ன பேசினு இருக்கீங்க, யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி கேட்கிறாரு நம்ம விஜய். ஒன்னுட இது வேறடா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா உண்மையை சொல்றேங்க, நான் அப்புறம் கொலகாரன் ஆயிருவேன், மல்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கேட்க, மல்லி கோயிலுக்கு போய்க்கிறான். அப்படின்னா மல்லி மேல தான் பிளான் பண்ணி, அந்த பிளான் மட்டும் இப்போ நிறுத்தல. அடுத்த செகண்ட் உங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்லை, இப்போ நான் சொல்லிடுறேன், மல்லிக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு, நான் என்ன பண்ணுன்னே தெரியாது. என்ன நம்பி, என் குடும்பத்தை நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ, அவளுக்கு எதனா ஒன்றுனா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசுறாரு நம்ம விஜய். நம்ம விஜய் சொல்றது உண்மைதாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்து மல்லியும் விஜயும் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இவங்க ரெண்டு பேருக்கு எந்த சண்டை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும். நடுவில் இவ ஏறா இவ சோப்னாயாட்டா, எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை உருவாக்கினே இருக்கா. இவளை அடிச்சு ஓட விட்டா எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தீர்மானத்துக்கு வந்துருங்க. இவன் அந்த வீட்டை விட்டு போகாத பிரச்சனையே ஒரு பக்கம் கேள்விக்குறியாவே இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை கொண்டு வந்து விட போறான்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே ஏன்டா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இவளுக்கு மனசாட்சின்றதே ஒண்ணு இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் கோபம் ஆத்திரம் எல்லாமே வருது. என்னங்க பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணு, பொறுமை 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 அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாவே இருக்கும். அந்த பொறுமை என்னைக்கு எல்லாமே இருந்தோ அன்னைக்கு இவங்களோட கதையை முடிஞ்சிடும் போல. சரி நடந்துச்சா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நாமளும் ஒரு பக்கம் போற வழியில போயிட்டே இருக்குங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம நாமளும் பிரச்சனை பண்ணா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசா தாங்க ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்களோ, அவங்க இருந்து அப்பாவுக்கு போன் பண்ணி, டாடா எங்க டாடா மல்லியம்மா எங்க டாடா என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, மறுபக்கம் அவங்க மேல ஆசிட் அடிக்க போறாங்க, யார் காப்பாற்ற போறாங்க, எப்படி காப்பாற்ற போறாங்க, அங்க நம்ம மல்லிகிட்ட எப்படி போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் கேள்விக்குறியாவே இருந்துகிட்டே இருக்கு. உடனே நம்ம இந்த இடத்துக்கு அரவிந்த் அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ரவுடிங்க கிட்ட போயிட்டு அப்படியே சும்மா காரை நிறுத்துறாரு. ரவுடிங்க வந்து அறக்க பறக்க ஓடுறாங்க, ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஓடிடுறாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நம்ம சொல்லி முடிச்சிருவாங்க டோய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி ஓகே, அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதனால அவங்க இப்ப நம்மளுக்கு கான்செப்டா இல்லை. ஆனா மறுபக்கம் இவங்க எதனா ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும் முன்கூட்டியே. அப்பதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே சும்மா மோதி அப்படியே சும்மா தூளாக்கி ஓட விட்டுறலாம் பாத்துக்கோங்களேன். சரி நம்ம அரவிந்த் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், மல்லியை கூட்டின்னு வராரு. இப்ப கூட நான் விஜய் கிட்ட பேசினேன், அவர் உங்க மேலதான் உயிரே இருக்காரு, நான் மல்லியை எந்த காரணத்துக்கு கொண்டு வெறுக்கவும் மாட்டேன், யாருக்காக விட்டு தரவும் மாட்டேன், அதே மாதிரி அவர் நடந்துக்கணும் எனக்கு சந்தோஷம் தான், எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ என் கூடவே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். வெண்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு மல்லியை தான் தான் அம்மாவான்னு நினச்சின்னு இருக்கா. அதை நான் என்னைக்கும் ஒரு கேள்விக்குரிய மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. எப்படியோ ஒன்று டப்பா சந்தோஷமா இருந்தா சரி, எல்லாருமே சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமா குதகலமா அமைச்சுன்னு இருந்தா இது எல்லாமே சந்தோஷம் தான். ஆனா இதுல இன்னும் நிறைய கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி பதிலளிக்க போறோம், எப்படி இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா கண்டிப்பா பிரச்சனை முடிவு கொண்டு வந்தா மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். இல்லைன்னா லாஸ்ட் வரையும் இப்படியே தான் உட்காந்து வந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து டைரெக்டாக அரவிந்துக்கே ஃபோன் பண்ணிடுறாங்க. மல்லியம்மா இருக்காங்க, மல்லியம்மா கிட்ட கொடுக்குறா. மல்லியை வந்து வாங்கி பேசுகிறாங்க. சொல்லு வெண்பா என்னாச்சு, ஏன் ஃபோன் பண்ணல, உங்கள் ஃபோன் ரீச் ஆகலுமா அப்படின்னு சொல்லி, ஓ சார்ஜ் இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் எனக்கு வயிறு பசிமா யாரும் சாப்பாடு சேர்த்துக்கே இல்லை, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என் போயிட்டார், வீட்டில் தானே இருக்கிறாரு, நீ வரத்துக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் 20 நிமிஷம், நீ அதுக்குள்ளே சாப்பிடலாம், வயிறு பசியோட புள்ள எனக்காக வெயிட் பண்ணிருக்குமா, நான் வரும்போது உனக்கு எதனா வாங்கினாரோ வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்பா செஞ்சு தரதெல்லாம் எனக்கு பிடிக்கலமா, நீங்கள் தான் வரணும், சரி கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோமா, இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்து சாப்பிட்டு அதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் விஜய் கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் பழமெல்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் கட் பண்ணி தாங்க, நான் டக்குன்னு வந்து அவளுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி எதனா ஒன்று செஞ்சு தரேன், அவள் ஃபுல்லாக வெறும் வயத்தோட இருக்காதுல்ல, பசிக்கும் சின்ன குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு ஒரு பக்கம் பூரிப்பாக இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் வச்சுன்னு இருக்காள், இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் ஒரு புரிதல் இருக்கே, இவங்க ரெண்டு பேரும் போய் நம்ம பிரிக்கணுமா, தேவையில்லை, என் பொண்டாட்டியாவே இந்த வீட்டிலே இருந்துட்டோம், அதுதான் எனக்கும் நல்லது, வெண்பாவுக்கும் நல்லது. இவ்வளோ நேரம் பசின்னு இருந்தால் இந்த ராஜேஸ்வரி ஒன்றுமே கண்டுக்கலைங்க. மேலேருந்து நம்ம விஜய் பார்த்துன்னு இருந்தார். சனி நான் வேறு வேலை இல்லை, அங்கே தானே போய் போட்டுன்னு எல்லாம் ஸ்நாக்ஸ் எதனா போட்டு தின்னு, எல்லாம் அந்த வீட்டில் தான் ஒரு வேலை கறிக்கிறாளே, அவளுக்கு ஃபோன் பண்ண முடியாதா, என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்துக்கிறேன், மொப்பம் பெத்து விட்டுக்கிட்டு என் உயிரை வாங்கத்தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் மனசு கஷ்டமாக, ராஜேஸ்வரி வந்து இன்னும் இப்போ மட்டும் அத்தான்னு தீன்றதை நான் மட்டும் அத்தை கிட்ட குடுகுன்னு ஓடி வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் அப்போ தான் ஒரு பக்கம் உணர்றாரு, ஐயோ கடவுளே நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ண நான் இருந்தோம், இவங்க ரெண்டு பேரை நம்பி என் பொண்ணை விட்டுருந்தா என் பொண்ணு இந்நேரம் ஓனா
மாற்று இருக்குமே தேஞ்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம விஜய் தாங்க. விஜயோட முட்டாள்தனம் தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாம நம்ம தீர்மானிச்சா அந்த விஷயம் லாஸ்ட்ல ஃபெயிலியரா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சக்சஸா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை விட்டு எல்லாம் சொல்லுவாங்க யோசிச்சா செஞ்சிடணும்னு சொல்லிட்டு, யோசிச்சா செஞ்சிடணும், அது கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு அதுவும் யோசிக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு தருக.